ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களுடைய காஞ்சிபுரம் ட்ரிப்போட பார்ட் 2. ஆமாம், இது நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஸ்ட்ரெயிட்டாக அத்திவரதர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கேயாவது போகிறோன்னாலே போதும், கூகுள் மேப் யார்? நான் தான். ஆமாம், அவருக்கு கூகுள் மேப் நான் தான், நான் இல்லைன்னா கிருஷிதா தான். ரொம்ப அழகாக இருந்தது. கோயில் கிட்டக்க போனதுக்கப்புறம் கோபுரம் இதுதான் மெயின் கேட்டுன்னு சொன்னாங்க. போய் பார்த்தோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒர்க்கிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால எங்களை யாரையுமே அலோவ் பண்ணல. அப்புறம் இந்த சைடு இன்னொரு சைடு இருந்தது, அந்த சைடு போகலாம், ஓப்பனிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் போனோம். உண்மையாகவே போகும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த செவர்கள் ஒன்றும் அந்த கோபுரமே பார்க்குறதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படிலாம் கட்டி இருந்திருக்காங்க அப்படின்ற பார்க்கும்போது இதாக இருந்தது. அந்த மதில் சுவர் ஒன்றுமே அவ்வளோ பெருசாக இருந்தது. எனக்கு இந்த ஊருக்கு நான் சின்ன வயசில் போயிருக்கேன். அப்போல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டூர் மாதிரி பிடிச்சி போவாங்க. ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க, அவங்க டூர் பிடிப்பாங்க. ஒரு 10 ஃபேமிலி, ஒரு 20 ஃபேமிலி அந்த மாதிரி லேடிஸ் மட்டும் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வேன் பிடிச்சி இல்லை பஸ் பிடிச்சி போவாங்க. அப்போ இந்த மாதிரி கோயில் போவாங்க. நவதிருப்பதி, அப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கெல்லாம் போனாலே என்னோடய ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது இந்த கடைகள் தான். கடைகளில் என்ன கிடைக்கும், என்னென்னலாம் இருக்கோ. அப்போல்லாம் போகும்போது அம்மா பொம்மை வாங்கி கொடுங்கன்னேன். அப்புறம் அம்மா செயின் பாசி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ அதுவே எனக்கு ரிப்பீட் ஆகுது. கிருஷிதாவும் சரி, கிருஷ்ணாவும் சரி, இப்போல்லாம் பொம்மை கேட்டுட்ருக்காங்க எங்கே போனாலும். உண்மையாகவே நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்குன்னு ஒரு மெமரிஸ்க்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம். கோயில்கிட்ட போயிட்டோம். உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே போக போக எனக்கு சின்ன வயசில் நான் போயிருந்தேன் அப்படின்னாலுமே அது ரொம்ப சின்ன வயசுங்கிறனால எனக்கு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான், ஓ ஆமாம் நம்ம இங்கே வந்திருக்கோம்ல அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வந்தது. பட் கிருஷிதா ரொம்ப என்ஜாய் பண்ணா. அம்மா இங்கெல்லாம் எப்படிம்மா இப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய தூண் அப்படின்ற மாதிரி. ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்கப்பட்ட பாடு இருக்கே அப்பா, இவனை வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. பட் ஓகே தான், இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் அப்படி ஆனால் நல்ல வெயில் டைமில் போயிட்டோம் நாங்கள். ஆனால் எர்லி மார்னிங் கிளம்புனோம். அப்புறம் நின்று வேடிக்கை பார்த்து போகிறதுக்கே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 12 கிட்ட ஆயிடுச்சு. செம்ம வெயில். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சூடு தாங்கவே முடியல. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோன்றது இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு வரும்போது தான் தெரியுது. என்னோடய பாதம்லாம் வெயில் வாங்கி எனக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது பல வருஷம் கழித்து இப்போ தான். கிருஷிதாவாலலாம் முடியல, என்னால் முடியலம்மா அப்படின்ட்டா. என் ஹஸ்பண்டுக்கு எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது என் மாமியார்கிட்டேருந்து வந்த பழக்கம். அவர் எங்கே போனாலும் இங்கே நல்லாயிருக்கு, இங்கே ஃபோட்டோ எடுப்போமா, இங்கே நல்லாயிருக்கு, இங்கே ஃபோட்டோ எடுப்போமா அப்படின்றவாரு. எங்கள் அத்தை அவங்களுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. பட் நாமெல்லாம் அப்படி கிடையாது. நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்னால் அந்தளவுக்கு போக மாட்டேன். பட் இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போனோம். பட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா செகண்ட் சாட்டர்டே பிளான் பண்ணி போனோம். பிகாஸ் எப்போவுமே நாங்கள் செகண்ட் சாட்டர்டே எங்கேயாவது லாங் கொஞ்சம் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்குவோம். காரணம் என்னென்னா, அந்த சாட்டர்டே போயிட்டு வந்தால் சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் போவோம். ஸோ இந்த சண்டே சரி இங்கே காஞ்சிபுரம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு வழியாக ஃபைனலாக இப்போ வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது இந்த அத்திவரதேஸ்வரர் கோயில் தான். இங்கே எப்படின்னா 45 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த பெருமாள் வருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்றதே பல பேருக்கு தெரிஞ்சது இல்லையா. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் காஞ்சிபுரம் போகும்போது அந்த காமாட்சி அம்மன் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் இந்த 45 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பெருமாள் வெளியே அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். நீங்களே சொல்லுங்கள், இப்போ தானே இந்த கோயில் நீங்கள் கேள்விப்படுறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன்றதையும் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு கோயில் போயிட்டாலே நான் சின்ன வயசுலேருந்தே சரி, சாமி கும்பிட்றது அது செகண்ட்ரி தான். அங்கே இருக்கிற அந்த ஸ்டாச்சூஸு, அங்கே இருக்கிற அந்த கல்வெட்டுக்கள் இதெல்லாம் பார்க்குறதுல தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். எனக்கு அந்த சின்ன சின்ன பெயிண்டிங், சின்ன சின்ன ஒர்க்கு கூட நான் ரொம்ப கவனிப்பேன்.
ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ உண்மையாகவே நம்மளுடைய ஊரோட அந்த கலைத்துறை வந்து எனக்கு பிரமிப்பாகவே இருக்கும். வீடியோக்காக மட்டும் சொல்ல, நிஜமாகவே ரொம்ப இவ்வளோ தூரம்லாம் செய்கிறாங்க. அந்த காலத்தில் எவ்வளோ தூரம் இவ்வளோ யோசித்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுக்கும், அந்த டைமிங்கில் வந்து ஒன்றுமே அவங்க அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணதுக்குமே நிறையா பிரமிப்பாக இருக்குது. எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். இது கொஞ்சம் தப்பு தான், இருந்தாலும் எடுத்துட்டேன். பட் ரொம்ப நல்லா தரிசனம் கிடச்சது எங்களுக்கு. நல்ல ஒரு நிம்மதி கொடுத்தது கோயிலுக்கு போகும்போது. நாங்கள் வந்து ரெகுலராக ரொம்ப பயபக்தியாக இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் நாங்கள் கிடையாது. எப்போவாவது வீக்லி ஒன்ஸ் கோயில் போவோம். அதே மாதிரி எப்போவாவது கோயில் போவோம். கோயில் போனாலுமே சாமி கூப்பிட்டுட்டு 2வது ஸ்ட்ரைட்டாக பிரசாதத்துக்கு தான் போவோம். அதுலேயும் எனக்கு பெருமாள் கோயிலில் கொடுக்குற புளியோதரை அடிச்சிக்கவே முடியாது. எனக்கு புளியோதரைனா கொஞ்சம் பிடிக்குன்றதுனால எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. அப்புறம் இங்கே நான் நோட் பண்ண ஒரு விஷயம், எனக்கு கோயில் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வரைக்கும் ரொம்ப யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்தது ஒன்று என்னென்னா, இங்கே இருக்க கல்வெட்டு எல்லாமே வந்து தெலுங்குல இருந்தது. எனக்கு புரியவே இல்லை. பாதி கல்வெட்டு தெலுங்குல இருந்தது, பாதி கல்வெட்டு வந்து தமிழில் இருந்தது. இது என்ன மாதிரி விஷயம்னு எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே தெலுங்குல இருக்குது. இதுக்கு முன்னாடி காமிச்ச இடத்துலையும் தெலுங்கு தான். இது கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு தெலுங்கு தான் அப்படின்னு. ஏன்னா நான் கிருஷிதாவுக்கு வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தெரியும். பெருமாளை சந்திச்சுட்டு நேராக அம்மையாரை சந்திக்க நாங்கள் போயிட்டோம். பட் பெருமாளை ரொம்ப ஈஸியாக சந்திச்சிட்டோம். பட் அம்மையாரை சந்திக்கிறதுக்கு வந்து பெரிய க்யூ இருந்தது. நான் பெங்களூர், அதை விட ஆந்திரா சைடு இருந்து நிறையா அந்த டைமில் வந்து எங்களுக்கு அங்கே வந்திருந்தாங்க. பஸ் பிடிச்சி அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தனாலேயோ என்னமோ தெரியல, அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்தது. பட் இங்கேயும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அந்த பூசாரி என்னை நோட் பண்ணிகிட்டே இருந்துட்டு நோமா அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைனலாக வந்தாச்சு. அதுக்கடுத்து அப்படியே காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போனோம். அதோட வீடியோவுமே அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வரேன். ஆனால் இதில் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, இந்த பிரசாதத்தை செலக்ட் பண்ணி வாங்குறது தான். கிருஷிதா ஒன்று, நான் ஒன்று, அவர் ஒன்றுன்னு ஆளாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ வாங்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலையுமே காஞ்சிபுரம் இட்லி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கிட்டத்தட்ட 450 சொன்னாங்க. இங்கே நிறைய பீசஸ் இருந்தது, 4 or 5 பீசஸ்க்கு மேலேயே இருக்குது, வேணுன்னா வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வாங்கிக்கல. இங்கே நாங்கள் அத்திவரதர் அவர் தூங்கிக்கிட்டு இருக்க அந்த குளத்தையும் போய் பார்த்தோம். எவ்வளோ அமைதியாக தூங்கிட்டுருக்காரு இல்லை. பட் 45 years கழிச்சு வந்தாருன்னா தமிழ்நாட்டையே ஒரு கலக்கிடுறாரு. திருவிழாவை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆப்போசிட்டில் அந்த கோயிலையும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு இருக்கிற பெரிய டாஸ்கே என்ன தெரியுமா, இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்து வச்சு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறது. அப்பா 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 எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஃபைனலாக அதை எடுத்தேனா இல்லையா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனிவே நீங்கள் இப்போ கடைசியாக எந்த கோயில் போனீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு அப்படியே நல்ல புது தீபாவளி கலெக்ஷன் சாரீஸ் வேணும் அப்படின்னாலுமே கீழே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சாரீஸ்னும் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. பாய், தேங்க்யூ.